செங்கல்பட்டு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடையாத நிலையில் உள்ள மேம்பால பணிகள் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் செங்கல்பட்டு தொகுதியும் ஒன்று. இங்கு பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம் இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்றனர் செங்கல்பட்டு தொகுதி மக்கள். செங்கல்பட்டு நகரத்தில் இதுவரை பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்படவில்லை. தேர்தல் காலத்தில் அனைத்து கட்சிகளுடைய வேட்பாளர்களும் பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தெரிவித்தார்கள். இதுவரை அந்த திட்டம் ஆய்விலேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக செங்கல்பட்டு பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அநேகமாக 1,00,000க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் வந்து செல்லக்கூடிய நகரமாக இருக்கிற காரணத்தினால் சுகாதார சீர்கேடு பிரச்சனைகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் வந்து செல்கின்ற மக்களுக்கு கழிப்பிட வசதியும் குடிநீர் வசதியும் செய்து தருவதற்கான ஏற்பாடு வேண்டும். பல கிராமங்களில் போதிய சாலை வசதி இல்லை என்றும் நிறைவடையாத நிலையில் உள்ள மேம்பால பணிகளை துரிதமாக நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் குறைய தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். மணிவாக்கத்திலிருந்து இன்னை வரைக்கும் ஓடலூர் வரையிலான அதனுடைய பணிகள், கிராமத்தில் இருக்க சாலைகள் என்பது சீரமைக்கப்படவில்லை. அதுபோல் அந்த பஞ்சாயத்துக்கான நிதி ஒதுக்காமல் அந்தந்த பஞ்சாயத்து நிதி நெருக்கடியிலே தவிக்கின்ற போது தான் பார்க்க முடிகிறது. கூடுவாஞ்சேரி பகுதியிலே தொடர்ந்து நெரிசல், சாதாரண நாளில் நெரிசல், காவல்துறை அதிகப்படுத்தி அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செய்வதற்கு அந்த மேம்பாலம் உடனடியாக அதை கட்டி முடித்து அதற்கான போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும். இருப்பினும் குடிநீர் வசதி உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறுகிறார் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன். பல்வேறு குடிநீர் பிரச்சனைக்காக என்னோட சட்டமன்ற உறுப்பினர் அதிக நிதி ஒதுக்கப்பட்டு எல்லா ஊராட்சியிலும் சரி, இன்னைக்கு செங்கல்பட்டு நகரத்தில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு காரணம். செங்கல்பட்டு நகரின் அடிப்படை தேவைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.